பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச தயிர் சாதமும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் தான் எனக்கு ரெடி பண்ணுறோம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு முதல்ல உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு ஒரு காட்டன் டவல் போட்டு ஈரத்தெல்லாம் எடுத்துகிட்டு அப்போ தான் வந்து நம்ம சூப்பராக இருக்கும். பொரிக்கும் போது கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா அது மேலே தடவிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. காரத்துக்கு கொஞ்சமாக பெப்பரு, மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் போட்டு தூவியாச்சு. சூப்பராகவும் ரெடி ஆகிடுச்சு. தயிர் சாதத்துக்கு எப்பயுமே 1 டம்ளர் பச்சரிசினா 3 டம்ளர் தண்ணி வச்சா தலை வந்துடும். முதல்லையே இந்த மாதிரி போட்டு நல்லா அதை சாப்பாட்டை நல்லா கலக்கிட்டோன்னா தலை ஆகிடும். முதல்லையே தயிரையும் பாலையும் ஊற்றிட்டோம், சாப்பாடு நெட்டையாக ஆகிடும். அப்புறம் தலைன்னே வராது. எப்பயுமே பால் சேர்த்தா தான் தயிர் சாதத்துக்கு டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். 1 கப் பால் சேர்த்துருவேன் நான் எப்பயுமே. மதியம் தயிர் சாதம் புளிக்கவும் புளிக்காது, கட்டியாக ஆகாது, தலைன்னு இருக்கும் சாப்பாடு. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், பெருங்காயம், காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. சூப்பரான தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.